முடியாத நகராட்சி தலைவியே ராஜினாமா செய். பாருங்க, 23 கவுன்சிலர் நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறோங்க. 23 கவுன்சிலர் எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிறோம். ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு கையெழுத்து போட்டுக்கிறோம். நம்பிக்கை இல்ல தீர்மானம் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். முதல்ல ராஜினாமா செய். இந்த தலைவி எங்களுக்கு தேவையில்லை. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் நகராட்சியில் கவுன்சிலர்கள் மொத்தம் 27 நபர்கள் உள்ளனர். இதில் ஆண் கவுன்சிலர்கள் 13 பேரும், பெண் கவுன்சிலர்கள் 14 பேரும் உள்ளனர். கடந்த 2 மாதங்களாக மாமன்றம் கூட்டம் நடத்தப்படவில்லை எனவும், கடந்த 11ஆம் தேதி நடத்தப்பட வேண்டிய கூட்டமும் நடத்தவில்லை எனவும், பள்ளப்பட்டியில் எந்தவொரு பகுதிக்கும் சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை. நகராட்சி தலைவர் முனைவர் ஜான் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும், மாமன்ற உறுப்பினரிடம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும், இதனை கண்டித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி 23 கவுன்சிலர்கள் பள்ளப்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் கோஷங்கள் எழுப்பியவாறு நகராட்சி தலைவரை மாற்றக் கோரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எழுதி கையெழுத்திட்டு ஆணையரிடம் வழங்கினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அவர்களிடம் புகார் மனுவாக தெரிவிக்க உள்ளதாக கூறினார். பள்ளப்பட்டியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் இதுவரை செய்யவில்லை எனவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். 23 கவுன்சிலர் நாங்க எல்லாம் கையெழுத்து போட்டு தனியா வச்சிருக்கோம். பாசமிகு மாவட்டம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டோம். 50 நாளைக்கு முதல்ல கொடுத்துட்டோம். 23 கவுன்சிலர் லேடி ஜென்ட்ஸ் எல்லாமே நாங்க ஒண்ணா இருக்கிறோம். 27 கவுன்சிலர்ல 23 கவுன்சிலர் நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். 42,000 மக்கள் தொகை உள்ள ஊர் இது. 42,000 மக்கள் தொகையுடைய பிரதிநிதிகள் தான் நாங்க மட்டும் இங்க வந்திருக்கிறோம். 42,000 பேர் இங்க வந்து இப்ப நகராட்சியை முற்றுகையிட்டால் பள்ளப்பட்டி நகராட்சி நிலைமை என்ன ஆகும்? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல ராஜினாமா செய். இந்த தலைவி எங்களுக்கு தேவையில்லை. ஊர் நலனை பாதுகாக்க மக்களுடைய குறையை நாங்க யார்கிட்ட போய் தெரிவிக்கிறது? ஒவ்வொரு மீட்டிங் இந்த மாதிரி வைக்கிறது எப்படி கேன்சல் பண்ணிட்டே போகுது. முனவர் ஜான் ராஜினாமா செய். சேர்மன் வந்து ஒரே குறிக்கோள் அவங்க சம்பாதிக்கிற நோக்கம் தான். ஊர் நலனை எது பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. மக்களுக்காக அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க. மக்கள் குறையெல்லாம் சேர்மன் தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஏரியாவில் தண்ணி வந்து 1 மாசம் ஆகும். தண்ணி எல்லாம் 4 லட்சத்தை வாங்கிட்டு சங்கப்பள்ளி ரெண்டு பேர் வந்து அவங்களோட இதே முடிஞ்சு வச்சு கான்ட்ராக்ட். அதுக்கு பின்னாடி வந்து அவங்களை உட்கார வச்சு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது போட்ட காட்டுல வேலை நடக்குது மேடம். அந்த கவுன்சிலர் கூப்பிடவே மாட்டாங்க. 20 வந்து முன் வந்து அவங்க ராஜினாமா பண்ணிருக்கணும். அதான் ஆனா அவங்க கௌரவத்தை வச்சுக்கிட்டு வேணும்னே பணம் சம்பாதி. இங்க மாவட்டமும் ஒண்ணும் செய்ய முடியாது. செந்தில் பாலாஜி என்னால என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு மேல பவர் இருக்குது அப்படின்னு சவால் விடுதுங்க. நீங்க எங்க கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கடைசியில என்னால மோசமா போயிட்டு டேங்க் பக்கத்துல தண்ணி இல்ல. 6 மாசங்க சாக்கடைக்குள்ள 6 மாசமா தண்ணி மாத்தினா தான் நாங்க ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடியும். தைரியமா அதுதான் எதுக்குமே நன்றி. வணக்கம். வணக்கம் மேடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.